அநேக ஜாதி தகப்பன் அவன் சொல்லுவான். அவனை கூப்பிடுவாங்க, ஐயா அநேக ஜாதி தகப்பனே, அநேக ஜாதி தாயே, இப்படிதான் அவன் வீட்டில் வர கூப்பிடுவாங்க. அவன் இப்படிதான் அவன் பேரை சொல்லுவான். இப்படி சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு அநேக ஜாதி தகப்பன், அநேக ஜாதி தகப்பன், அநேக ஜாதி தாய், அநேக ஜாதி தாய் என்று சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு அதே சிந்தித்து எதை சொல்கிறோமோ அதை தான் சிந்திப்போம். அதே இரவு பகலும் திங்க் பண்ணி அதே தியானித்து அதே பேசி கொண்டிருந்து இப்படி அவன் பேசிக்கொண்டே இருந்து உன்னை அநேக ஜாதி தகப்பன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படாமல் விசுவாசித்து தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அநேக ஜாதி தகப்பன், அநேக ஜாதி தாய் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறானே, அதை தான் அவன் எண்ணிக்கொண்டே இருக்கிறான். அதனாலே அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை செய்ய, அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று இதை சொல்லி சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவரானான். ஏற்ற காலத்தில் ஈசாக்கை பெற்றான். அதன் முறையிலே பேசி கொண்டிருந்தால், மனுஷருக்கு வார்த்தையின்படியே நம்பிக்கை அறிக்கையிட்டுக் கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த ஆபிரகாம் எப்படி சுதந்திரித்தான், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தால் பொறுமையோடு காத்திருந்து சுதந்திரித்தது போல நாமும் தொடர்ந்து விசுவாசத்தோடு எப்படி பொறுமையாக காத்திருப்பது, இப்படி எல்லா நேரத்தில் எல்லா சூழ்நிலை இந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் நாம் விசுவாசிக்கு நம்புகிற இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே பேசிக்கொண்டு தொடர்ந்து காத்து கொண்டிருக்கும் போது ஏற்ற காலத்திலே ஃபிக்ஸட் டைம்லே, அப்பாயிண்டட் டைம்லே, அப்ராப்ரியேட் டைம்லே அந்த வாக்குத்தத்தின் ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு பலிக்கும். அப்போது காணப்படுகிற இந்த உங்கள் உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிற லேசான உபத்திரமாய் அது மாறி போகும். எவ்வளவு அதிகமாய் நீங்கள் காணப்படாது இருக்கிற ஆவிக்குரியது இருக்கிற அந்த ஆசீர்வாதம் மேலே, வாக்குத்தத்தின் மேலே, தேவன் ஆயத்தம் பண்ணி மேலே ஃபோக்கஸ் பண்ணீங்களோ அவ்வளோ சீக்கிரத்திலே உங்களுக்கு காணப்படுகிற பிரச்சனைகள், கஷ்டமான சூழ்நிலைகள், உபத்திரவங்கள் சீக்கிரமாய் லேசாய் கடந்து போகும். இப்படி கர்த்தர் செய்து இப்படி ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.